ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பிரித்தெடுக்கும் கர்த்தர், பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாசிங்கள் லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்கிறேன்? நான் பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. பிரித்தெடுக்கும் கர்த்தர், பிரித்தெடுக்கப்படும் தேவ ஜனங்கள். தேவன் ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே தேவன் நம்மளை என்ன செய்கிறாராம்? பிரித்தெடுக்கிறார். அவர் மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இதுக்காகத்தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அவர் பிரித்தெடுக்கிறார். அப்ப தேவன் நம்ம பிரித்தெடுக்கிறார். எதற்காக பிரித்தெடுக்கிறார்னா, அவருடையவர்களா இருக்கும்படிக்கு. நீங்க நினைக்கிறீங்க பிரித்தெடுத்து கர்த்தர் என்னை இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்கும்படிக்கு, இந்த கணவனுக்கு மனைவியா இருக்கும்படிக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்கும்படிக்கு, அதுக்கு மாத்திரம் அல்ல. இது இந்த உலகத்தோடு அழிந்து போகிற சொந்த பந்தங்கள். இது என்ன செய்யுது? இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய சொந்த பந்தங்கள் தான் இவை எல்லாம். ஆனால் தேவன் சொல்லுகிறது என்னைக்குமே அழியாதது, அது இந்த பூமிக்கும் உரியது. இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு நாம் போகக்கூடிய அந்த தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கும் இது உரிய வார்த்தை. இப்ப என்னதுன்னா, அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு பிரித்தெடுத்து அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் முதலாவது ஒரு நபரை பிரித்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே ஆண்டவர் ஒரு நபரை பிரித்தெடுக்கிறார். அவர் யார் என்றால், அவர்தான் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார், அவருடைய இனத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார், அவருடைய வீட்டை விட்டு பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து அவரை பிரித்தெடுத்த தேவன் நாகி அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் போகும்படியாக பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவர் பிரித்தெடுக்கிறார் என்றால், அவனை பெரிய ஜாதியாய் மாற்ற. 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவனை பெரிய ஜாதியாய் மாற்ற. ஏன் தேவன் உங்களை மேலே பிரித்தெடுக்கிறார் என்றால், நம்மை தேவன் பெரிய ஜாதியாய் மாற்ற. ஹல்லேலூயா. தேவ ஜனம் என்கிற இந்த ஜாதி, சரியா, ஊர்ல நிறைய ஜாதிகள் சொல்லப்படுது. இதெல்லாம் மனிதர்கள் அவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்டவைகள். இது கடவுள் ஏற்படுத்தவில்லை. அப்ப இந்த தேவன் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, இந்த அகில உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளால் தான் ஆசீர்வாதம் உண்டு. அப்படி இருக்கத்தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சி பட்டணத்திலே நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் என்றால் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? நான் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார் தேவன். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. உங்களை பெரிய ஜாதியாய் தேவன் மாற்றுவதற்கு அதுதான் அடையாளம். நம் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி அல்லவா? நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குதே. ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும், திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கணும். எத்தனை பொறுப்பு இருக்குது. அதே போல தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உணராம போயிடக்கூடாது. அதான் சொன்னேன், இது நமக்கு ஒரு வாடகை வீடு போல, இது நமக்கு நிரந்தரமான
வாழ்க்கை இது நமக்கு அல்ல. இதுக்கே நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இதுக்கே நம்முடைய வாழ்நாட்கள் 90%, 99% கழிந்து விடுகிறது. அப்போ என்றைக்கும் அழியாத தேவராஜ்யத்துக்கென்று என்னைக்கு உழைக்க போகிறீர்கள்? நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாருங்க, அவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷம் வீணாய் போகாதையா. பாட்டு நம்ம அழகா பாடுறோம், பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம் நம்ம. அப்ப தேவனுக்காக செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? அதை வீணாய் விட மாட்டார். நீங்க கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பரலோகத்துல கணக்குல பலன் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் சபைகள் தெரிஞ்சிட்டா போதும், சபைகள் எல்லாம் வீடு கொண்டு எழுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் எல்லாம் பலனாக பெருகி கொண்டே இருக்கும். எப்படி சம்பாதிச்சு 100ஆக 500ஆக 1000ஆக பேங்க்ல போட்டுக்கிட்டே வந்தா ஒரு நாள் பார்க்கும்போது அங்கே ₹1,00,000 அதுல இருக்கும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? சொல்லுவாங்க, சிறுக சிறுக சேமிச்சேன், இப்போ ₹1,00,000 இருக்குது என் பேங்க்ல. அதே போலதான் நீங்கள் சிறுக சிறுக இந்த உலகத்துல செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் பரலோகத்துல கிடைக்குமே. இப்ப நம்ம எவ்வளவா இன்னும் தியாகம் பண்ணலாம், இப்ப நம்ம இன்னும் எவ்வளவா உழைக்கலாம் ஆண்டவருக்காக, இன்னும் எவ்வளவா ஓடலாம் ஆண்டவருக்காக. பலவீனமா இப்போ பலவீனமே, நான் பரலோகத்துல என்னுடைய பங்கு பெருகணுமே. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்கள் என்ன செய்யாதீங்கள், சேர்த்து வைக்காங்க. ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. சேர்த்து வச்சு அங்க பூச்சி வந்து எல்லாம் அரிச்சிடும், திருட வந்து கண்ணு மட்டும் திருடிடுவான். ஆனா உங்களுடைய அழியாத பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல உங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷம் இருக்குது. சிலருக்கு ₹10 இருக்கா, ₹1000 இருக்கா, ₹10,000 இருக்கா, ₹1,00,000 இருக்கா, ₹1 கோடி இருக்கா, ₹10 கோடி இருக்கா. யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது? அப்ப அதை நினைத்து ஓட வேண்டும். இங்கே சேர்த்து வைத்து வைத்து போகும்போது நம்ம ஒன்று கொண்டு போகிறது கிடையாது. அதுக்காக இங்கே ஒன்றும் சேர்க்கக்கூடாது அப்படி சொல்லலை. இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா உங்களுடைய கடமைகளை நீங்கள் நல்லா செய்யுங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்க பலன்தான் நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவனை பெரிய ஜாதியாய் மாற்றத்தான் தேவன் அவனை பிரித்தெடுத்தார். இரண்டாவதாக அவன் பேரை பெருமைப்படுத்த பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. யோசிச்சு பண்ணீங்களா? ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா உங்க பேரு என்ன செஞ்சிருக்கும்? உங்க குடும்பத்து லெவல்ல அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும், நம்ம குடியிருக்கிற வீடு லெவல்ல தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பொழுது நம்ம சபை முழுவதும் நம்ம பேர் தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் நாம் எங்கெல்லாம் ஊழித்து போகிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பேர் என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சிஸ்டர் வரமாட்டாங்களா, அந்த பிரதர் வரமாட்டாங்களா? பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? தேவன் உங்களை பிரித்தெடுத்து நம் பேரை பெருமைப்படுத்துகிறார். மூன்றாவதாக உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் தேவன் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அதுக்கு தகுதியா இல்லைன்னா, அந்த குடும்பத்துக்குள் ஒரு நபர் தகுதி உள்ளவர்களா இருந்தார்கள் என்றால் அந்த ஒரு நபரை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்து என்ன செய்வாராம்? அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்ப தேவனுக்கு சித்தம் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது இந்த ஆபிரகாமை அழைக்கும் போது இவன் ஆபிரகாமாதான் இருந்தான். அப்படி என்றால் உயர்வான தகப்பன். ஆபிரகாம் என்றால் என்னன்னா உயர்வான தகப்பன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து என்ன செய்தாராம்? ஆபிரகாமாக மாற்றினார். ஆபிரகாம் என்றால் திரள் ஜனத்தின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, வீட்டை விட்டு கர்த்தர் அவனை அழைக்கிறார். இங்கே ஒரு மகள் அவளாகவே தன் இனத்தையும் ஜாதியையும் தன் தேசத்தையும் தன் வீட்டையும் விட்டு வந்த ஒரு மகள் தான் யாரு? ரூத். அவளை விட்டுட்டு வந்துட்டாங்க. கூப்பிடல, யாரும் கூப்பிடல. இந்த ஆபிரகாமாவது கர்த்தர் என்ன செய்தாரு? கூப்பிட்டார். ஆனா இந்த ரூத்தை யாரும் என்ன செய்யல? கூப்பிடல. அவளாகவே என்ன செய்தாள்? அவள் தெரிந்தெடுத்துட்டா. இந்த தேவ ஜனம் பாக்கியம் உள்ளது, இந்த இஸ்ரவேல் ஜனம் பாக்கியம் உள்ளது, இந்த நகோமி வணங்குகிற இந்த தேவன் அவர் பெரியவர் என்பதை அவர் எப்படி கண்டுபிடித்தாள் என்று தெரியல. ஒரு நகோமியுடைய வாழ்க்கையில் அவள் பார்த்திருக்கலாம், பசுத்த வாழ்க்கை பார்த்திருக்கலாம், அவளுடைய சாட்சி நிறைந்த ஜீவியத்தை அவள் பார்த்திருக்கலாம். அதனால தான் அவள் முடிவெடுத்தா, எவ்வளோ கர்த்தருக்காக வாழுகிற ஒரு தாயார், நான் வாழ்ந்தான இவங்களோட தான் நான் வாழணும்.
என்று சொல்லி தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு அவள் வந்தாள். அவள் தன்னுடைய தேசம், அம்மா அப்பா, தன்னுடைய வீடு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா? விட்டுட்டு தன்னுடைய தேவ பிள்ளையாகிய நகோமியோடு அவள் புறப்பட்டு வந்தாள். ஒரு வேலைக்காரியுடைய வேலையை விட கீழான வேலையை செய்து கொண்டிருந்தாள். வேலைக்காரி கூட என்ன செய்வாங்க? கதிர்களை அவங்க அறுத்தாங்க, அவங்க அடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாலும் இந்த ரூத் என்ன செய்தாள்? இந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் எங்கே அவள் தாழ்மையாய் வேலை செய்தாலோ, எங்கே அவள் தன்னுடைய ஜனத்தெல்லாம் விட்டு தேவனை பின்பற்றி வந்தாலோ, உங்கள் தேவன் என் தேவன் என்று சொல்லி பின்பற்றி வந்தாலோ, கர்த்தருடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். பார்த்து என்னமா செய்தார்? அந்த இடத்துக்கு அவளை ஆஸ்தி உள்ளவளாய், அந்த இடத்துக்கு அவளை என்ன சொந்தக்காரியாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுத்து செல்வ சீமானாய் மாற்றினார். இவள் தன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்த ரூத்தை கர்த்தர் மிகுந்த ஆஸ்தி உள்ள போவாசுக்கு மனைவியாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாரோடும் களவாத ஜனம் அப்படின்னா என்ன? உலகத்தோடு களவாத ஜனம். உலகத்தினுடைய ஆசை இன்பங்களுக்கு, பாவங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, உலக போக்கில் நான் நடப்பதில்லை. உலகத்துக்கென்று ஒரு வேஷம் இருக்குது, உலகத்துக்கென்று ஒரு போக்கு இருக்குது. அதில் தன்னை கலந்து கொள்ளாத தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படித்தான் இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் பிரித்தெடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தேவன் நம்மை எதிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிடித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்கே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இங்கே இருக்கிறது. அவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எகிப்திலிருந்து அவர் பிரித்தெடுத்த நிமித்தமாகத்தான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த எகிப்திலிருந்து ஏன் கர்த்தர் அவர்களை பிரித்தெடுக்க வேண்டும்? இந்த எகிப்து எப்படிப்பட்ட ஒரு தேசமா இருந்தது? இந்த எகிப்தில பாவம் நிறைந்த தேசமா இருந்தது. அதுக்கு நீங்கள் வசனம் கூட நீங்க எழுதி கொள்ளலாம். ஒழுங்கீனமான வாழ்க்கை. ஆதியாகமம் 39:7-12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, போத்திபார் மனைவி அங்க என்ன செய்கிறார்? பாவம் செய்ய தூண்டுகிறார். அப்ப இந்த எகிப்து என்பது என்னது? பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு ஆவி உடையது. இந்த எகிப்திலிருந்து தேவன் ஜனங்களை என்ன செய்கிறாராம்? பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஆபிரகாம் எகிப்துக்கு வரும்போது தன் மனைவி என்ன செய்கிறாள்? சாராளை தன் சகோதரி என்று சொல்லுகிறார். ஏன்? அங்கே தன் மனைவியின் நிமித்தமாக என்னை கொன்று போட்டு என் மனைவி அவள் இச்சித்து எடுத்துக் கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே ஒழுங்கீனமான வாழ்க்கை நிறைந்த பகுதி என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த எகிப்து என்பது ஒரு அற்பமாக எண்ணப்படுகிற இடம். எகிப்தில் உள்ளவள் தான் ஆகார். அவள் என்ன செய்கிறார்? சாராளை அற்பமாக எண்ணுகிறாள். அற்பமாக எண்ணுகிற ஒரு ஆவிதான் என்னது? எகிப்தின் ஆவி. ஏன் தன் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அவர் கொண்டு வர வேண்டும் என்றால், எகிப்திலே தன் ஜனங்களை அவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள், அங்கே அற்பமாக அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். 3வது ஆதியாகமம் 21:9 பரியாசம் பண்ணப்படுகிற இடம். என்ன செய்யப்படுகிற இடமா? அது பரியாசம். இஸ்மவேல் என்ன செய்கிறான்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய அந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். எகிப்து என்பது தேவ ஜனங்களை பரியாசம் பண்ணுகிற இடம். ஏதோ ஒரு காரியத்துல பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு எகிப்தாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு எகிப்தாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எகிப்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து கானான் என்கிற ஒரு தேசத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கானானின் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறார்? தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அடுத்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22 ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிற இடம்தான் என்னது? எகிப்து. சந்ததியை அழிக்கிற இடம்தான் எகிப்து. நம்முடைய வருங்கால ஆசீர்வாதங்களை அழித்து போடுற இடம்தான் எகிப்து. அடுத்த அடிமைத்தனம். உபாகம் 24:22 அடிமைத்தன வீடு, அடிமைத்தன நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனம் நிறைந்த அந்த தேசம் தான் எகிப்து. இப்படிதான் அநேகர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல, நினைத்த காரியத்தை செய்ய முடியல. ஏதோ ஒரு அடிமைத்தனம் தனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை விட்டு அவங்க எழும்பி வர அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய முடியல? அவங்களால எழும்பி வர முடியல. ஏன்? அடிமைத்தனம். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? எகிப்தில் அவங்க
அடிமைகளா இருந்தாங்க. அவங்க நினைச்சதை செய்ய முடியாது, அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது, அவங்க விரும்பினதை அவங்க செய்ய முடியாது, எதுவுமே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் அடிமைகளா இருந்தார்கள். யாத்திராகமம் 3:9. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எகிப்து என்பது என்ன? உபத்திரப்படுத்துகிற இடம் எகிப்து. 2வது, ஆளோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல், ஆளோட்டுகள் நிமித்தம் படுகிற வேதனை. ஆளோட்டுகள் அவங்களை ஒடுக்குறாங்க, அவங்களை அடிக்கிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. எப்போதும் அழுது கொண்டிருக்கிற நிலைமைத்தான் எகிப்து. இருதயம் ஏங்குது, எப்படா அந்த எகிப்தை விட்டு வெளியே வரலாம். இப்படிதான் அநேக ஜனங்களை ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்னைக்கு நான் இந்த பிரச்சனையோட நான் வெளியே வருவேன், நான் என்னைக்கு இந்த பாடை விட்டு நான் வெளியே வருவேன், என்னைக்கு இந்த வேதனை என் வாழ்க்கை விட்டு மாறும், என்னைக்கு இந்த கண்ணீர் என்னை விட்டு நீங்கும். ஐயோ, நான் இந்த நபரோடு போராடி கொண்டு இருக்கிறேன் பல வருடமாக, என்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அப்படி நினைக்கிற இடம் தான் என்னது? அந்த எகிப்து அவர்களை ஒடுக்குகிறது, அந்த எகிப்து அவங்களை அடிமைப்படுத்துகிறது. அவங்களுடைய ஜீவனை அவங்களுக்கு எப்படி மாறிடுச்சா? அவங்களுக்கு கசப்பா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருந்து பாடுபடுறாங்க. எகிப்து போல ஒருவேளை உங்க குடும்பம் இருக்கலாம், எகிப்து போல ஒருவேளை உங்க வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம். அந்த எகிப்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடின இருதயம் கொண்ட இடம்தான் எகிப்து. ஐயோ, அவங்க அழுதாலும் புலம்பனாலும் ஒன்று கேட்கப்படாது, எதுக்கும் பதில் கிடைக்காது. இத்தனை செங்கல் நீ அறுக்கணும், இத்தனை செங்கல் நீ அறுக்கணும். கொடுமைப்படுத்தப்படுகிற இடம். எத்தனை பேர் குடும்பங்களை கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் குடும்பங்களை கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை ஸ்தலங்களை கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வீர்கள் என்றால், தேவன் இந்த எகிப்து போன்று இருக்கிற இந்த இடத்துல உங்களை மீட்டெடுத்து நல்ல கானானாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். சொல்லுங்க, நான் பார்க்கவே பார்க்கிறேன், நான் உங்களுடைய இடுகிற கூக்குரலை கேட்கிறேன், நீங்கள் படுகிற வேதனை நான் என்ன செய்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறார். அதே யாத்திராகமம் 2:25 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கண்ணோக்கினார். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை கண்ணோக்க போகிறார். இன்னைக்கு அவர் நினைத்தருளி உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கை அப்படியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தாராம்? எகிப்திலிருந்து என்ன செய்தாராம்? அவர் பிரித்தெடுக்கிறார். அதான் சொல்லப்படுது எரேமியா 15:19, நீ தீர்ப்பானதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டால் தேவனுடைய வாய்ப்போல் இருப்பார். தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றது பிரித்தெடுத்தால் எப்படின்னா என்ன? நம்ம எல்லாரும் விலையேற பெற்றவங்க. நம்ம எப்படி கத்த விலையேற பெற்ற நபரா மாற்றினாரு? இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லாரும் எப்படி மாற்றிடுச்சு? விலையேற பெற்றவங்களாய் மாற்றிடுச்சு. இயேசுவின் ரத்தம் நம்மளை விலையேற பெற்றவங்களாய் மாற்றி விட்டது. நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு நாள்ல தீர்ப்பானதுல கடந்தோம், வியாதியில கடந்தோம், பிரச்சனைக்குள்ள கடந்தோம், கடனுக்குள்ள கடந்தோம், பாவத்துக்குள்ள இருந்தோம், விட முடியல, உலக இச்சைக்குள்ள இருந்தோம், தீர்ப்பானதில் இருந்தோம் நம்ம ஒரு நாள். ஆனா நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி மாற்றினோமா? விலையேற பெற்றவங்களாய் மாற்றினார். இயேசுவின் ரத்தம் நம்ம மேல வந்து ஊற்றப்பட்டுச்சு. அப்பொழுது நம்ம எப்படி மாறிட்டோம்? நம்மளாம் விலையேற பெற்றவர்களாய் மாற்றிவிட்டோம். விலையேற பெற்ற நீங்கள் தீர்ப்பானதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறாராம்? பிரித்தெடுத்து அவருடைய வாய் போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உங்க மூலமாய் புறப்படும். அவர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை நீங்க சொல்வீங்க. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து அவர் புறப்பட பண்ணுவார். 3வதாக வாசிங்க, என்னாகும் 8:14. இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். தேவன் ஒரு சந்ததிக்குள் இருந்து ஒரு குரூப்பை பிரித்தெடுக்கிறார். நான் சொன்னேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ
சிலராய் இருக்கிறார்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளும் உத்தமையோ ஒருத்தி என்கிற நிலைமைக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்து ஒரு லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். இந்த லேவி கோத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்குது, இந்த லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் வந்திருக்கலாம், தேவன் உங்களை அழைத்து இருக்கலாம், அழைப்பை கேட்டு இயேசு கிட்ட வந்திருக்கலாம், சபைக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே இருந்து உங்களை யாராய் தெரிந்து கொள்கிறாராம், லேவியராய் தெரிந்து கொள்ளுகிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் அழைக்கப்பட்டு சபையில வந்து நீங்களும் ஒரு ஆளா உட்கார்ந்து இருக்கலாம். அது மாத்திரம் போதாது, தேவன் உங்களை என்னுடையவர்கள் என்று சொல்லுறதுக்கு நம்ம வரணும். இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. இந்த மகள் என்னுடையவள், இந்த மகன் என்னுடையவன், இவனுக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாதே என்று என்ன செய்கிறாரு கர்த்தர் அன்று லாபானை எச்சரிக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமாய் நீ ஒன்றும் செய்யாதே. இப்படித்தான் உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்கள் எச்சரிப்பு கொடுப்பார். இந்த பிள்ளைக்கு விரோதமாய் நீ ஒன்றும் செய்யாதே, அவள் என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எவ்வளவு உரிமை பாராட்டுவார் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நினைச்சா அவ்வளவுதான், அழுது அழுது ஆண்டுட்டு நம்ம நன்றி சொல்லலாம். பிசாசு வந்து நிற்பான், பார் இன்னைக்கு இவங்க கீழ்ப்படி இல்லை, பார் இவங்க உங்க வேலையை செய்யல, நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் பிசாசு. ஆண்டு சொல்லுவாரு, பார் அவங்க மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க, அவங்க எல்லாம் என்னுடையவங்க. அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை குறித்து பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய பலவீனத்தை வச்சு போராடுவான். பாரு அவங்க இவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க பாருங்க அதை செய்யல இதை செய்யல, ஒழுங்கா ஜோமனல்ல, பயில் வாசிக்கல, கீழ்ப்படியில, எதிர்த்து நிற்கிறாங்க, நீ கொடுத்த திட்டத்தை அவங்க செய்யவே இல்லை. நம்ம கிட்ட என்ன செய்வான்? கத்திட்ட போராடுவான். ஆனா ஆண்டு சொல்லுவாரு, நான் அவங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன், நான் அவங்களுக்கு உதவியா இருப்பேன். ஹல்லேலூயா. என் ரத்தம் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கும், அவங்க மனம் திரும்புவாங்க, கனி கொடுப்பாங்க, நான் உங்களை கொத்தி எடை போடுவேன், உங்க மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள், அதனால் என் பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன். அதான் சொல்லியிருக்குது, அவர் என்ன சொல்ற, அவர் வந்து பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மை போல பாடுபட்டு நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒருத்தர் உதவி செய்யாம இருக்கலாம், ஒருத்தங்க உதவி செய்ய அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசிரியர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போது நமக்கு உதவி செய்வார். கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். லேவியம் 20:24. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றால் சொன்னேன், இவர்கள் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் மற்ற ஜனங்களோடு கலவாமல், பாவிகளோடு கலவாமல், துன்மார்களோடு கலவாமல், அசுத்தத்தோடு கலவாமல், பாவ இச்சையோடு கலவாமல், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறோடு கலவாமல், அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப சபைக்கு வருவங்க எல்லாரும் யாரா இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறார்கள். இப்ப இங்க இருந்து கர்த்தர் ஒரு நபரை பிரித்தெடுக்கிறார். என்னாகும்? 16:9 வாசிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். இங்கே அதே லேவியருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களை எங்கிருந்து பிரித்தெடுத்த சொன்ன மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார். இந்த லேவியர்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? தமக்கென்று என்ன செய்கிறாராம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கிறார். தான் சொன்ன, அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்ட சபைக்குள் வந்து அமர்ந்திருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா அங்கே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் லேவியர்கள். இவர்களை ஏன் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் என்றால், அவருடைய வேலைகளை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. விசுவாசிகள் வட்டத்தில் நம்ம என்ன செய்கிறார்? நம்மளை பிரித்தெடுக்கிறார். என்ன நீங்க இன்னும் ஆண்டுக்காக வேலைகளை செய்ய வேண்டும். இது வரைக்கும் நீங்க உங்க சபையில எந்த வேலையும் செய்யாதிருந்தீங்கன்னா, நீங்க இன்னும் ஒரு இஸ்ரவேல் கூட்டமா தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கூட்டமா நீங்க இன்னும் வரல. கர்த்தர் உங்களை லேவி கூட்டமாய் வர விரும்ப செய்கிறார். அல்லேலூயா. லேவி கூட்டமாய் நம்ம மாறணும். இந்த லேவி கூட்டம் தான் என்ன செய்ய முடியுமா?
என்னும் தேவனண்டை சேர முடியும். இன்னும் அவங்க என்ன செய்ய முடியுமா? தேவனுக்காக பணிவிடை வேலைகளை செய்ய முடியும். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை லேவியர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். எழுமுங்க லேவியர்கள். இன்னும் சாதாரண ஒரு விசுவாசியா சபையில ஒரு நபரா இருக்கிறது அல்ல. நீங்க அதிலிருந்து இன்னும் பிரித்தெடுக்கப்பட்டு லேவி கூட்டமாய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய வேலையை தோளில சுமக்கிறவங்களாய் நீங்கள் மாறணும். அடுத்ததாக கர்த்தர் இந்த லேவி கூட்டத்தில் என்ன செய்கிறாராம்? ஆசாரியர்களை பிரித்தெடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த லேவி கூட்டத்தில் யாரை பிரித்தெடுக்கிறார்? அவங்க தான் உடன்படிக்கை பற்றிய தோல்ல சுமக்க முடியும். யோசுவா 3:14 வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். சரி, இங்கே பாருங்க. அப்ப இந்த நான் சொன்ன ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் யாரு? லேவி கோத்திரம். லேவியர்களுக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் யாரு? ஆசாரியர்கள். இவர்கள் தான் என்ன செய்வாங்களாம்? அந்த உடன்படிக்கை பற்றிய தோள்களில் சுமப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா பிரித்தெடுக்கிறார். இதுல பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அவன் தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், லேவி கோத்திரம், ஆசாரியர்கள், அங்கிருந்து வரவங்க தான் யாரு? பிரதான ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரித்தெடுக்கிறார். லேவி கோத்திரமா நம்ம மாறணும். பணிவிட வேலை செய்யறவங்களா மாறணும். கர்த்தருடைய ஊழிய நுகத்தை சுமக்கிறவங்களா மாறணும். அதுக்கு அடுத்தபடியாக ஆசாரியர்கள், அவர்கள் தேவனுடைய பெட்டி சுமக்கிறவங்களா இருப்பாங்க. தேவ பிரசனத்தை சுமக்கிறவங்களா இருப்பாங்க. தேவ நுகத்தை சுமக்கிறவங்களா இருப்பாங்க. தேவனுடைய அந்த பெட்டிக்குள் இருக்கிற வார்த்தை வசனத்தை சுமக்கிறவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். அதான் வேதம் சொல்லுது, உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் நான் மாற்றுகிறேன். நீங்க எந்த ஸ்டெப்புக்குள்ள வர விரும்பினாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுக்கு மெயினான தெரியுமா? அர்ப்பணிப்பு வேணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்புக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க அநேகராக இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார்? எந்த பகுதிக்கு உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார்? அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வது நாம் என்ன செய்யணுமா? அதை நம்ம அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். 2 பேதுரு 1 வாசிங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. யார் இடறி போக மாட்டா? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் நீங்க ஒரு காலம் இடறி போக மாட்டீங்க. ஏன் அவ்வப்போது இடறி போறோம்? ஏன் சோர்ந்து போறோம்? ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது சொல்லிட்ட ஏன் உடஞ்சு போறோம்? ஒரு சின்ன கடின சொல் கேட்ட உடனே ஏன் பின்வாங்கி போறோம்? ஏன் நமக்குள்ள கோபம் வந்துடுது? காரணம் என்ன? உங்களை தேவன் அழைத்த அழைப்பையும் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ளாதனால்தான் நமக்குள் இந்த சோர்வு, பின்மாற்றம், இடரெல்லாம் வருது. அப்போ இந்த சொல்லப்படுகிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடர மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இடறுதல் என்பது நமக்கு வரவே வராது. இடரவே மாட்டோம். சோர்வு வரும், மன கஷ்டம் வரும், சிலர் பேசும்போது இருதயம் வலிக்கும், மன உடையும், எல்லாம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இடறி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களாய். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.